வணக்கம் கண்ணு. இது கோயம்புத்தூர் மண்ணு. காத்தால 6 மணிக்கு விடிஞ்சு முடிஞ்சா, சட்டு புட்டுன்னு தண்ணிய வாத்துட்டு, டிபன் போசில சோத்த போட்டு கிளம்பி போயி, வாரத்துல 6 நாளு சோழிய பாத்துட்டு பொழுதோட அசதியில வூட்டுக்கு வாரேன் நானு. கல்யாணமாயி 1/4 நூற்றாண்டாச்சு. என்னதான் அசதியில வூட்டுக்கு வந்தாலும், ராத்திரி கொஞ்சம் வசதியா இருக்கலாமேன்னு, மல்லிகைப்பூ அல்வா வாங்கி குடுத்தாலும் புரிய மாட்டேங்குது. மண்டைய சொரிஞ்சாலும் புரிய மாட்டேங்குது. ஜாட மாடையா சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. கூட மாட ஒத்தாசையா இருந்தாலும் புரிய மாட்டேங்குது. இப்படி மொத்த ஆசைக்கும் ஏங்கி ஏங்கி வீணா போச்சு என்ற கட்டு உடலு அப்படின்னு வருத்தப்படாம, நான் சொல்ற மாதிரி உங்க வீட்டுக்கார அம்மனிக்கு செஞ்சு கொடுங்க இந்த ஆட்டு குடலு. அதுக்கப்புறம் உங்களை தானா தேடி வரும் வீட்டுக்கார அம்மனியோட குரலு ஏங்க அப்படின்னு ஆசையா கூப்பிடுவாங்க. அப்புறம் என்ன, கூமாப்பட்டி ஐலாண்டுக்கு ஒரு டிக்கெட்டை போட்டு ஜாலியா ஹனிமூன் போயிட்டு வாங்க. ஏன்னா அங்கதான் தண்ணி சர்பத்து மாதிரி இனிக்குதான், கண்ணாடி மாதிரி இருக்குதா, நல்ல நொங்கு கிடைக்குதா. குறிப்பா நம்ம நாட்டாம் படத்துல வர அங்கதான் இருக்குதா. யார் இந்த நாட்டாம் டீச்சர்னு இப்ப இருக்கிற 2K கிட்ஸுக்கு தெரியாது. அடாது வேற யாரும் இல்ல, வெளியூர்ல இருந்து நம்ம ஊருக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்த டீச்சரை உங்க தம்பி பசுபதி வச்சுக்கிட்டாருங்க. சரி, அவர் ஒரு ஓரமா வச்சுட்டு போறாரு. நீங்க அடுப்புல குக்கரை வச்சு குடலை போட்டு 7-8 விசில் விட்டு எடுத்து வச்சுட்டு, மல்லி, மிளகு, சீரகம், வரமிளகா, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்து வணக்கி அரைச்சு வச்சுட்டு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்தி கடுகு, கருவேப்பிலை, 2 வரமிளகா, 2 பச்சை மிளகா, சின்ன வெங்காயத்தை போட்டு கூட வேக வச்ச குடலை போட்டு நல்லா வணக்கி விட்டு, அரைச்ச மிளகா கூட்ட ஊத்தி தேவையான அளவு உப்பை போட்டு ட்ரை ஆனதும் துருவன தேங்காயை தூவி இறக்குனா அட்டகாசமான குடல் வறுவல் ரெடி.